திரிஷா எஸ்டிஆர் சேர்த்து வச்சிருந்தாலே ப்ரோ அது நல்லா இருந்திருக்கும். கடைசி முடி 2 பேரும் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அதான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மட்டும் சரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். மணிரத்னத்துல எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து வந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. படத்தவங்க என்ன பிடிச்சிருந்துச்சு? ஒவ்வொரு கட்டவும் ரசிச்சு ரசிச்சு பார்த்தோம். அந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்பெஷலா இருந்துச்சு. எல்லாரும் பாருங்க, நாங்களும் நல்லா ரசிச்சு பார்த்தோம். சிம்பு ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? எஸ்டிஆர் சிம்பு வேற லெவல். ஓகே ப்ரோ, இது எஸ்டிஆருக்கான படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதே மாதிரி எஸ்டிஆரோட மாசான ஒரு என்ட்ரி எல்லாமே இருந்துச்சு. கடைசியில ஆக்ஷன் சூப்பர். படம் எண்டு டு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் ஒரு இடத்துல லாக் கிடையாது. சூப்பரா போகும். இது எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். குழந்தைங்க எல்லாருமே சூப்பரா இருக்கு படம். படம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன இருந்துச்சு? மணிரத்னம் இந்த படம் இருந்ததுக்கு வேண்டி வந்தேன். ஓகே, எஸ்டிஆர் திரிஷா அப்படிலாம் ஓகே. கமல்ல ஆக்டிங் தான் ரொம்ப பெஸ்டா இருந்துச்சு. ஓகே, படத்தை எல்லாம் சொல்ல வரீங்க ப்ரோ. படம் போர் அடிச்சுதா எப்படி இருந்துச்சு படம் பார்க்க? இல்ல ஃபீல் குட் மூவி. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இருந்துச்சு ப்ரோ. படம் நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்கிரீன் பிளே மட்டும் சரி பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கும். மற்றபடி டாப் மேட்ச். 2 பேரோட ஆக்டிங்கும் ஈக்குவலா இருந்துச்சு ப்ரோ. திரிஷா எஸ்டிஆர் கமலஹாசன் காம்பினேஷன் கொஞ்சம் கொலாபரேஷனா இருந்துச்சு. பட் ஆனாலும் படம் பார்த்தா புரியும் என்னன்றது உங்களுக்கு. ஓகே, நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சிம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ரோல்ல நடிச்சிருக்காரு. கமல் எப்பயும் போல தான், அவர் சொல்லவே வேணாம். எப்படினாலும் நல்லா நடிச்சிருப்பாரு. த்ரிஷாவும் ஓகே. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிப்பாங்களாங்கிறதெல்லாம் ஒரு டவுட்டா இருந்தது. ஆனால் நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. டோட்டல் டீமுக்கும் நல்ல எஸ்டிஆர் ஆக்டிங் சொல்லவே வேண்டாம். மாஸ் தான், அது பக்கா மாஸ். we are waiting for that movie. திரிஷா எஸ்டிஆர் சேர்த்து வச்சிருந்தாலே ப்ரோ அது நல்லா இருந்திருக்கும். கடைசி முடி 2 பேரும் இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். பட் ஆனா அதான் ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. ஸோ நல்ல மூவி, நல்ல படம். ஓகே, எப்படி இருக்குன்னு சொன்னா மணிரத்ன படம் வந்து எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தோமோ அந்த மாதிரி தான் இருக்குது. வேற ஒன்றும் இல்ல போரிங் இல்ல, பாக்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் மணிரத்னத்துல எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து வந்த மாதிரி இருந்துச்சு. படம் நல்லா இருக்கு. படம் மியூசிக்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு படத்துல. ஸோ நம்ம ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம். அதில் லவ் எமோஷன்ஸ் எல்லாமே அதில் கலந்துருக்கு படத்துல. ஸோ ஃபேமிலி என்டர்டெய்னரா இருக்கும். அது ஃபேமிலிக்கான படம். அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேகா ஒன்றும் தெரியல. அவ்வளோ படம் அது ஃப்ளோவில் போயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஃப்ளோ ஃபாலோ பண்ணி போறப்ப கரெக்டாக இருக்கும் படம்.